எல்லாரும் இன்னைக்கு ஷோ பார்த்திருப்பீங்க. இன்னைக்கு ஷோவோட ஸ்டார்ட்டிங்கே வந்து எந்த கண்டெஸ்டன்ட்க்கு பிஆர் இருக்கும்னு நினைக்கிறீங்கன்ற மாரி நெறைய பேர் ஒருத்தவங்கள சொன்னாங்க. அருண், பவித்ரா, ஜாக்லின், முத்து, சௌந்தர்யா இப்படி எல்லாரையுமே மோஸ்ட்லி சொல்ட்டாங்க. அதுக்கு ஏன் சௌந்தர்யா மட்டும் இவ்ளோ பெரிய ஒரு ரியாக்ட் பண்ணி அதுக்கு வந்து உடனே ஒரு சிம்பத்தி கிரியேட் பண்ற மாரி உட்கார்ந்து அழுதுட்டு பண்ணிட்டு இருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு யாரா இருந்தாலும் பிஆர் வச்சுட்டு தான் உள்ள போவாங்க. ஆனா அந்த பிஆர் என்ன வொர்க் பண்றாங்கன்றத நம்ம ஆடியன்ஸ் பார்க்கணும். இப்ப அவங்கள ப்ரமோட் பண்றாங்க. அவங்க பண்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் எடுத்து சொல்றாங்க. அதுக்கான எடிட்ஸ் போடுறாங்கன்னா அது தப்பே இல்ல. ஆனா சௌந்தர்யாக்கு இருக்கிற பிஆர் எப்படின்னா மித்த கண்டெஸ்டன்ட்ஸ் எல்லாம் புல் டவுன் பண்ணணும். மித்த கண்டெஸ்டன்ட்ட ஒரு நெகட்டிவ் அவங்க நெகட்டிவ் ஃப்ரேமிங் பண்ணி நெகட்டிவ் லைட்லயே வச்சுக்கணும். அதே மாரி வந்து இந்த ஃபேமிலி வீக் அப்ப உள்ள வந்த ஒரு மஞ்சரி அவங்களோட சன் வந்து 5 இயர்ஸ் ஓல்ட். அந்த குழந்தைய போட்டு அடிக்கிறது, ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாத்தையும் வந்து அட்டாக் பண்றது, ஒரு அவங்க எல்லாரும் டிகிரேட் பண்ற மாரி பேசுறது தான் வந்து ரொம்ப ஒரு தப்பான பிஆர் வொர்க்கா நான் பார்க்குறேன். சோ அந்த மாரி இல்லாம நார்மலா பாசிட்டிவா இருக்கிற பிஆர்னா, அத எனக்கு பொறுத்தவரைக்கும் தப்பே இல்ல. இதுக்கு ஏன் சௌந்தர்யா இவ்ளோ ஓவர் ரியாக்ட் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல. இப்படி ஓவர் ரியாக்ட் பண்றனால தான் அப்ப சௌந்தர்யா ஏதோ பண்ணிட்டு வந்திருக்காங்க. பிஆர் நல்லா ஹெவியா வச்சுட்டு வந்திருக்காங்கன்ற மாரி டவுட்டே வருது.